வெல்கம் டு ஆல். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குற டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜாமெண்ட்ரி. ஓகே, ஜாமெண்ட்ரியில் நீங்கள் ஆல்ரெடி 5th ஸ்டாண்டர்ட்லேயே ஜாமெண்ட்ரி அதை பேஸ் பண்ணி ஷேப்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஷேப்பும் அதனுடைய நேம் என்ன, ஓகே, அதில் எத்தனை சைட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரியில் லைன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அதில் லைன் செக்மெண்ட் எப்படி இருக்கும், ரே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறீங்க. ஓகே, கவனிங்க. லைன், a line through 2 points A and B. த்ரோ மீன்ஸ் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கணும். எது வழியாக? ஏபி வழியாக கண்டினியூஸாக போயிட்டு இருக்கிறதுக்கு பேர் அப்படின்னா லைன். ஓகே, பாருங்கள், இது எப்படி ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏபி மேலே ஏரோ மார்க் போட்டிருக்காங்க, லைன் மாதிரி சின்னதாக போட்டுட்டு மேலே 2 சைடுமே ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வித்தவுட் எண்டுன்னு அர்த்தம். ஓகே, எண்டே இல்லாமல் போயிட்டு இருக்கணும். எதை வழியாக? ஏபி வழியாக ஆர் பிஏ, எப்படி வேணால் மாற்றி கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்சோ இட் இஸ் டினோட்டட் பை எ லெட்டர் எல். லைன்னாவே அதனுடைய ஃபஸ்ட் லெட்டர் எல். ஓகே, டினோட்டட் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எல். ஓகே, நெக்ஸ்ட்டு அதனுடைய பாருங்கள் எப்படி லைன் ட்ரா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். ஏபி வழியாக 2 ஏரோ மார்க்கு 2 சைட்லையுமே இருக்குது. அது வழியாக ஒரு லைன் மூவ் ஆச்சு அப்படின்னா, அது வழியாக வித்தவுட் எண்டே இல்லாமல் மூவிங் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னென்னா லைன். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள், லைன் செக்மெண்ட். இந்த லைன் செக்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லைனில் ஒரு ஸ்மால் பகட், லைனில் ஒரு ஸ்மால் பார்ட். A line segment is part of a line. Okay, line segment is part of a line. ஓகே, a line segment is denoted by, எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இங்கே லைன் அப்படிங்கும்போது டபுள் சைடுமே ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. பட் லைன் செக்மெண்ட்டில் ஓகே ஏரோ மார்க் இருக்காது. பட்டு எண்ட் பாயிண்ட்ஸ் 2 சைடுமே ஏக்கும் பிக்கும் பிட்வீன் கேப் தான் என்னென்னா லைன் செக்மெண்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட் கீழே போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த சைடு ஏரோ மார்க் போடல. ஓகே, இந்த சைடு ஏரோ மார்க் இருக்காது, வெறும் பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். அதேமாதிரி இங்கேயும் பாயிண்ட் இருக்கும். அதாவது 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது லைன் செக்மெண்ட். பாருங்கள், லைன் 2 சைடுமே லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டுக்கும் சென்ட்ரலில் இருக்கிறது தான் என்னென்னா லைன் செக்மெண்ட். ஓகே, 2 எண்ட் பாயிண்ட்ஸ். லைன் செக்மெண்ட்டில் எத்தனை எண்ட் பாயிண்ட்ஸ் மேக் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 எண்ட் பாயிண்ட்ஸ். பாருங்கள், லைன் செக்மெண்ட்டுடைய டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஏபி எத்தனை எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது? 2 எண்ட் பாயிண்ட்ஸ். 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, ஹவு மெனி எண்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் லைன் செக்மெண்ட். ஓகே, எத்தனை எண்ட் பாயிண்ட்ஸ் வருது? 2 எண்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரே அண்ட் 2 லைன்ஸ். இந்த 2 லைன்ஸ் மேக் பண்ணும்போது என்னென்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லைன், அது L1. செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா L2. ஓகே, இது ரெண்டுமே எப்படி இருக்குது? ரயில்வே ட்ராக் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி இருக்குங்களா இந்த ரெண்டுமே? ஸோ இந்த மாதிரி ரயில்வே ட்ராக் மாதிரி எங்கேயுமே டச் ஆகாமல் கண்டினியூவாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னென்னா பேரலல் லைன்ஸ். ஓகே, ஸோ இது பாருங்கள், மல்டிபிள் சிம்பிள் மாதிரி இருக்குது. ஓகே, மல்டிபிள் சிம்பிளில் 2 லைனுமே எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல டச் ஆகும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்டர்செக்ட் லைன்ஸ். அதாவது 2 லைனும் ஒரு இடத்துல மோதிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு என்ன லைன் நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் லைன்ஸ். ஓகே, ஸோ இது சும்மா தேர்ட் ஒன் பாருங்கள், பர்பெண்டிகுலர் லைன். ஓகே, பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று எப்படி இருக்குது? ஒரு லைன் L1 ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு லைன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகேமே, இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ப்ளஸ் சிம்பிள் மேக் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் மேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். எல்லா ஆங்கிள்ஸுமே எப்படி ஃபார்ம் ஆகும்? 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் கிடைக்குதுங்களா? ப்ளஸ் சிம்பிள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல 90 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மாதிரி லைன்ஸ்க்கு என்ன நேம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பர்பெண்டிகுலர் லைன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரேஸ். ஓகே, ஸோ ரேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட் பாயிண்ட், ஓகே, வித்தவுட் எண்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் another one. ஓகே, பாருங்கள், ரேஸ் starts from fixed point to without end, that is called ray. Starts from fixed point to without end. another one எண்டே இல்லாமல் மூவ் ஆச்சு அப்படின்னா that is called ray. ஓகே, ரேக்கான சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனுடைய டினோட்டட் பை ஏபி. ஓகே, ஏ அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்,
பிக்கு எண்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து ரேன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த ரேயில் எத்தனை எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 1 எண்ட் பாயிண்ட்ஸ். 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க ஹவு many எண்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் ரே. ஓகே, 1 எண்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 4.1 fill in the blanks. Okay, a line through 2 end points A and B is denoted by. ஓகே, அது எப்படி வந்து டினோட் பண்ணி எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஏபி மேலே 2 சைடுமே ஏரோ பேங்க் போகிற மாதிரி ஒரு சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு a line segment from point P to point A is denoted by BA. ஃபஸ்ட்டு எங்கேருந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா பியிலிருந்து மூவ் ஆகுது. அப்போ அதனுடைய லைன் செக்மெண்ட் எப்படி இருக்கும்? பிஏ மேலே 2 டாட் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு லைன். நெக்ஸ்ட்டு a ray has dash end points. ஓகே, 1 end points. அதுவே லைன் கேட்டிருந்தாங்கன்னா no end points. லைன் செக்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா 2 end points. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், how many line segments are there in the given line and name them. எத்தனை லைன் செக்மெண்ட் இருக்குது கொடுத்துருக்குற ஃபிகரில் எத்தனை லைன் செக்மெண்ட் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், செகண்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு பியிலிருந்து பார்க்கும்போது எவ்வளோ லைன் செக்மெண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். பி ஃபஸ்ட்டு பிஏ அப்படிங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட். அடுத்தது இதை மறந்துடுங்க, ஏயை மறந்துடுங்க, ஏதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் பிபி இது ஒரு லைன் செக்மெண்ட்டுங்களா? எஸ் ஆர் நோ? ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட். ஓகே, அதாவது லைன் செக்மெண்ட்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கும். பிஏயில் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஏயில் எண்டிங் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பிபி. ஓகே, தென் பியை மறந்துடுங்க, சி இருக்குங்களா? பிசி. அடுத்தது சியை மறந்துடுங்க, பிக்யூ. ஓகே, அதே மாதிரி தான். இப்போ ஏ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, தென் ஏ டு பி, A to B 1 line segment, then P complete பண்ணிடுங்க. A to C another 1 line segment, then AQ another 1 line segment. இப்போ உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் எப்படி லைன் செக்மெண்ட் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசி ஒரு லைன் செக்மெண்ட். அடுத்தது PQ அப்படிங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட். லாஸ்ட் ஒன் CQ. இப்போ டோட்டலாக எத்தனை லைன் செக்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள். இங்கே 4, தென் 3, 2, 1. டோட்டலாக எத்தனை லைன் செக்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு? ஸோ டோட்டல் லைன் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க. டோட்டல் லைன் செக்மெண்ட்ஸ்ன்னு ரைட் பண்ணிக்கிட்டு டோட்டலாக எத்தனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிடுங்க. 4 + 3 7, 7 + 2 9, 9 + 1 10. ஸோ டோட்டலாக லைன் செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 லைன் செக்மெண்ட்ஸ். புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு 5th சம்மும் 6th சம்மும் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. கண்டிப்பாக அதை நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். நான் சொல்லிடுறேன் 5th 6th எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃப்ரம் த கிவன் ஃபிகர் நேம் த. ஓகே, இந்த கிவன் ஃபிகர்லேருந்து இதனுடைய ஃபிகர் தான் இது. ஓகே, 5th ஃபிகர் பார்த்தீங்கன்னா இது, 6th ஃபிகர் பார்த்தீங்கன்னா இது. ரொம்ப ஈஸி தான். பேரலல் லைன்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேரலல் லைன்ஸ் இது ஹோம்ஒர்க்குமா 5th 6th நீங்கள் தான் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுலேருந்து தான் இது கொஸ்டின் மேக் பண்ணியிருக்காங்க. பேரலல் லைன்ஸ் எது பேரலல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு பேரலல் லைன்ஸ்னு போட்டு எந்தெந்த லைன்ஸ் வந்து பேரலாக இருக்குது, எங்கேயாவது டச் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பாருங்கள், இதில் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த லைனும் பேரலல் லைன்ஸ். ஓகே, ஸோ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன்று மட்டும் பேரலல் லைன்ஸ் உங்களுக்கு எழுதி கட்டுற பாருங்கள். சிடி பேரலல் சிம்பிள், இந்த பேரலல் சிம்பிள். ஓகே, பேரலல் சிம்பிள் இது EF. வேறு ஏதாவது பேரலல் இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக இன்னொன்று இருக்குது. ஓகே, அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பேரலல் லைன்ஸு. ஓகே, தென் இது ஃபஸ்ட் ரோமன் போட்டுக்கோங்க. செகண்டை வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகேங்களா? செகண்டு இன்னொன்று இருக்குது, அதை நீங்கள் கண்டுபிடிங்க. தென் இன்டர்செக்டிங் லைன்ஸ்னால் ரொம்ப ஈஸி. பாருங்கள், ஒன்று மட்டும் நான் போடுறேன். செகண்ட் ஒன் இன்டர்செக்டிங் லைன்ஸ் ரொம்ப ஈஸிமா. இப்போ ஏபி இன்டர்செக்ட் லைன்ஸ். ஓகே, இன்டர்செக்ட் லைன்ஸ் பாருங்கள், ஏபியும் தென் வேறு எந்த லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆகுது? சிடி. பாருங்கள், ஏபி சிடி இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதா? அதே மாதிரி எங்கெங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த லைன்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, கமா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இன்டர்செக்ட்டுக்கு சிம்பிள்ஸ் இல்லை. ஓகேங்களா? அதனால் கமா யூஸ் பண்ணிக்கோங்க.
தென் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகே, எந்தெந்த பாயிண்ட்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு, இன்டர்செக்ட் ரெண்டு லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மேக் பண்ணுவாங்க. அந்த பாயிண்ட் என்னான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, பாருங்கள், நான் ஒன்று சொல்கிறேன். பிங்கிற பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ரிமைனிங் இன்னொரு 2 இருக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதுங்க. ஓகே, 6th கொஷின் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த கிவன் ஃபிகர் நேம். ஃப்ரம் த given figure and name. ஸோ இதை பேஸ் பண்ணி ஆல் பேர்ஸ் ஆஃப் parallel lines கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தென் இன்டர்செக்ட் லைன்ஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தென் பேர் ஆஃப் லைன்ஸ் whose points of intersection is V. Vயில் எந்தெந்த லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பிங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அதில் எந்தெந்த லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அடுத்தது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன்ஸ் L2 அண்ட் L3. L2வும் L3யும் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. அதேமாதிரி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ் L1 அண்டு L5 எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பாருங்கள். த நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ் இன். ஓகே, ஏபி ஒரு லைன் செக்மெண்ட், அடுத்தது ஏசி another one லைன் செக்மெண்ட், அடுத்தது பிசி. மொத்தம் எத்தனை லைன் செக்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு? 3. ஓகே, த லைன் இஸ் டினோட்டட் as ஏபி. லைன் இஸ் டினோட்டட் as ஏபி. மேலே 2 சைடுமே லைன் அப்படிங்கும்போது ஏ மார்க் வரணும்.